2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வசனங்களை வாசித்து கொண்டு வருகிறோம். அதிலே 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். எனக்கு அந்த 5ஆம் வசனத்தில் ரொம்ப பிடித்த காரியம் என்னவென்று சொன்னால், 5ஆம் வசனத்தில் அந்த மக்கதோனியரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடுக்கவில்லை, அவர்கள் தேவனுடைய சித்தத்தினாலே முளைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவங்க கொடுத்துட்டாங்க, அதிகமாக அவர்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்போது ஒரு மனிதன் கொடுக்கும்போது அவன் தேவ சித்தத்தின்படி கொடுக்க வேண்டும், அவன் தன்னையே தர வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. தன்னையே தர வேண்டும், தேவ சித்தத்தின்படி தர வேண்டும். ஆண்டவர் சகேயு என்கிற மனிதனுடைய வீட்டுக்கு போனார். சகேயுடைய வீட்டில் ஆண்டவர் போயிருந்தபோது அந்த சகேயு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தான். அவர்களிடத்திலிருந்து பணத்தை அவன் எடுத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆகவே அவங்களுக்கு ஏராளமான வரிகளை போட்டு ஜனங்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் போய் ஆண்டவர் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சகேயுவுக்கு அதுவரை மற்றவர்களிடத்தில் வாங்கினவனுக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களுக்கு எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்காது, கொடுக்கணுன்ற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே சகேயு இப்படியாக சொல்கிறான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த சகேயுடைய ஈகை, சகேயுடைய மனம் திரும்புதல். எப்போதும் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த மனம் திரும்புதல் எதினால் உண்டானது? அவருடைய கொடுத்தலினால். எனக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட எப்படி அந்த மனம் திரும்புதலை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த சகேயுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலுடைய அடையாளம் எங்கே இருந்தது? அவருடைய கொடுத்தலில் இருந்தது. The way he gave brought salvation. ஏன்னா அந்த கொடுக்கும்போது அவர் எப்படி கொடுத்தாரு? ஆஸ்தியை பாதியை, என்னுடைய ஆஸ்தியில் நான் சேர்த்து வச்சிருக்க என் சொத்தில் பாதியை நான் கொடுத்துட்றேன். சரி, அடுத்து சொல்கிறாரு, யாரையாவது ஏமாத்திருந்தா நாளத்தனையா 4 மடங்கு 4 times I will repay them. ஹல்லேலூயா. ஒருத்தட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா பரவாயில்ல, அவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம். அந்த வாங்கின கடனுக்கு டபுள் மடங்காக கொடுத்தா நம்ம சொல்லுவோம், பரவாயில்லையே, வட்டியும் முதலுமாக கொடுத்துட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனால் 3 மடங்காக கொடுத்தா என்ன சொல்லுவோம்? புண்ணியம் வரும் அவனை ஆசீர்வதிப்பார் கடவுள். 4 மடங்காக திருப்பி கொடுத்தா எதிர்பார்க்கவே மாட்டாங்கல்ல. 4 மடங்காக திருப்பி கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? ராசா, புண்ணியம் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கோடி புண்ணியம் ஐயா. யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும்ல. அது மாதிரி தான் பரலோகத்தின் தேவனானவர் இந்த சகேயுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் இவன் கொடுக்கறதுல இவன் இவ்வளோ ஓப்பனாக இருக்கும்போது இவன் தன்னையே கடவுளுக்காக கொடுத்ததுனால தான் இப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு. இல்லை, கவனிங்க, அந்த ரட்சிப்பு இந்த சகேயுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது வரைக்கும் பணத்தை சேர்த்து வைக்கணும், எனக்காக வச்சுக்கணும், என் குடும்பத்துக்காகன்னு சொல்லி சுயநலமாக வாழ்ந்த சகேயு திடீரென்று அவருடைய மனசில் மனம் திரும்புதல், நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளையாக மாறணுன்றதனுடைய முதல் அறிகுறி எனக்கு இந்த பொருள் மேலே இருக்கிற ஆசை,
பணத்துக்கு மேலே இருக்கிற ஆசை எனக்கு இனிமேல் வேண்டாம். பாருங்க, பணத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் பணத்தை குறித்து பேசுகிறார். அன்பானதுடைய பிள்ளைகளே, பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் வேதம் சொல்கிறது பண ஆசைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொடுக்குறவங்க பல பேருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒரே ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த இந்த பணத்துக்கு மேலே இருக்கிற பாசம் அது கடவுளுக்கு மேலே இருக்கிறதுனால. நான் என்ன சொன்னேங்க? இந்த பணத்துக்கு மேலே இருக்கிற ஆசை கடவுளுக்கு மேலே இருக்கும்போது பிரச்சனை என்ன ஆகும்னு சொன்னால் அந்த 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 பணத்துக்கு மேலே இருக்கிற அந்த அன்பு கடவுளுக்கு மேலே இருக்கிற அன்போட ஒரு போட்டி போடும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பான பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு பணம் தேவை. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தார். ஆனால் ஆபிரகாம் உதார குணமுள்ளவராய் இருந்தார். லோத்துவை ஆசீர்வதித்து அவர் பிரித்து அனுப்பும் போது லோத்துவை ஆசீர்வதித்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், உனக்கு வயல் வேணும்னா நான் வனாந்திரத்தை எடுத்துக்கிறேன், உனக்கு மலை வேணும்னா நான் பள்ளத்தாக்கு எடுக்கிறேன், இல்லை உனக்கு இந்த நல்ல சமனான பூமி வேணும்னு சொன்னால் நான் மலைகளை எடுத்துக்கொள்ள. ஆக்சுவலாக அதுதான் நடந்துச்சு. யோர்தானுக்கு அருகாமையில் இருந்த சமனான அருமையான நிலங்களை லோத்து வாங்கி கொண்டு இந்த ஆபிரகாமை யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் எங்கே சென்றாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே என்ன நடந்துச்சுங்க? ஆபிரகாம் சென்ற இடத்துல கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்மையே கொடுப்பதில் தான் ரட்சிப்பு இருக்கிறது. அப்போ நம்மையே கொடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பணமும் யாருக்கு சொந்தங்க? அவருக்கு தான் சொந்தம். அப்போ கொடுக்கும்போது நம்மளை எப்படி ஆண்டவருக்கு நம்ம சரண்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய ஆஸ்திகள், நமக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லுவார், அநேகருடைய இருதயம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆனால் அவங்க பர்ஸு ரட்சிக்கப்படலைன்னு சொல்லுவார். பர்ஸுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். ஆமாம், எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் பண காரியத்தில் மட்டும் சிலர், எல்லாரையும் சொல்லலை, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானதுடைய பிள்ளைகளே, இந்த மக்கதோனிய சபையார் அப்படி தேவ சித்தத்தில் கொடுத்தாங்க. அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன். காணிக்கை நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? இப்போ இந்த தேவைகள்லாம் சொல்கிறாங்க, உங்கள் சித்தம் என்ன? நான் இந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் ஏவுவார். நம்ம உள்ளத்தில் ஒரு தொகையை சொல்லுவார். அந்த தொகை கண்டிப்பாக நம்ம பர்ஸில் இருக்கிறதுக்கு ஏற்றார் போல தான் இருக்கும். அப்போது நம்ம ஆண்டவரை நம்பி அந்த சித்தத்தில் நம்ம கொடுத்தோன்னா, ஆண்டவர் எப்படி மக்கதோனியா சபையாரை புகழ்ந்தாரோ அதே போல் நம்மையும் கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்கிறீங்களா? சரி, இப்போது அந்த 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். தீத்து இந்த தர்ம காரியத்தை துவங்கினபடியே அதை முடிக்கவும். இவங்க தீத்து தான் கொரிந்து சபையை பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கிறாரு. முதல் விஷயம், அவர் ரிசீவ் பண்ணிட்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அறைகூவலை கொடுத்து துவக்கி விட்டுட்டு வருகிறார். ஸோ பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுகிறாரு? 2ஆம் விஷயம் போய் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? இந்த தீத்து பாருங்க, தனக்குன்னு சொல்லி எதையுமே தேடலை. பவுல் சொல்கிறாரு, என்ன மாதிரியே தீத்து உங்கள்கிட்ட டீசெண்டாக நடந்துக்கிட்டார்ல, அவருக்குன்னு எதையும் கேட்கல. எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்காக தானே கலெக்ட் பண்ணார். டைட்டஸை விட்டு கொடுக்க மாட்டேன்றார் பாருங்க பவுல் அப்போஸ்தலன். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, we urged. அவர் என்ன பண்ணாங்கன்னா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. யாரை? தீத்துவை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீ போயிட்டு என்ன பண்ணு, எல்லார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வா, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. So we urge Titus, just as he had earlier made a beginning, to bring also to completion this act of grace in your part. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? இந்த வசனத்திலே நீங்கள் இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 10-11 வாசிக்கும்போது, இதை குறித்து என் யோசனை உங்களுக்கு சொல்கிறேன், இதை செய்கிறது மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு அது தகுதியாயிருக்கும். கையை உயர்த்தி சொல்கிறீங்களா? 1 வருஷமாக இதை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. 1 இயராக நீங்கள் கொடுக்கறதுக்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரீங்க. ஸோ ஆரம்பித்தது நீங்கள் முடிக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால தான் 11ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். நீங்கள் கொடுக்குற சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு ஒரு பில்டிங் ஃபண்டுக்கோ அல்லது மிஷினரிக்கோ ஒரு பொருத்தனை செஞ்சு ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷத்தில் நான் மாதந்தோறும் 1000 ரூபாய் நான் இந்த கட்டுமான பணிக்காக அல்லது மிஷினரி பணிக்காக நான் மாதந்தோறும் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எழுதி கொடுக்கறது, கையை தூக்கிறதுல ஆண்டவருக்கு நான் தர்றேன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. மனசு இருக்கும், விருப்பம் இருக்கும், இது செய்யணும், நான் இதை செய்யணும், கடவுளுடைய ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசு இருக்கும், ஆரம்பிப்பாங்க. ஆனால் முடிக்கிறது இல்லை. பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறாரு, தீத்து வரும்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இப்போ 2வது முறை தீத்துவை நான் அனுப்ப போகிறேன், நீங்கள் ஆரம்பித்ததை நீங்களே முடிச்சிருங்கப்பா. நீங்கள் என்ன கத்திருக்குன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணீங்களோ, ஒப்பு கொடுத்தீங்களோ, அதை நீங்கள் செலுத்தி முடிங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் துவக்கம் முக்கியம் அல்ல, முடிவு தான் முக்கியம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் அளவை எதை வைத்து அளப்பார் தெரியுமா? நம்ம விசுவாசத்தை துவக்கணுமே, அதை வச்சு இல்லை, முடிக்கிறத வச்சு தான். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையின் கடைசியில் அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கிறார். அப்படின்னு அர்த்தம், விசுவாசத்திலே துவங்கினவர் விசுவாசத்தில் முடிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கொடுக்கணும்னு விசுவாசிப்போம், ஆனால் விசுவாசித்து முடிக்க மாட்டோம். ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்துட்டு, ஐயோ இந்த செலவெல்லாம் இருக்குது, நான் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு விசுவாசம் குறைவதினாலே கொடுக்கறதை நிறுத்தி விடுகிறோம். பவுல் சொல்கிறாரு, இந்த கொரிந்து சபைக்கிட்ட நீங்கள் ஆரம்பிச்சிங்க, விசுவாசத்தில் ஆரம்பிச்சிங்க, கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. அப்போது கடவுள் நான் இதை கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்ற விசுவாசம் அசைக்க முடியாமல் இருந்ததுனால நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போது அதை செஞ்சு முடிச்சிருங்கப்பான்னு ரொம்ப அன்பாக பேசுகிறார், ரொம்ப பண்பாக பேசுகிறார். தீத்துவை அனுப்புகிறேன், நீங்கள் கலெக்ட் பண்ணதை தயவுசெய்து அவர்கிட்ட கொடுத்து இதை முடிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு ஊழியத்திற்காக ஒரு நல்ல வார்த்தை வசனம், அந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசன காரியம், அந்த சபையின் மூலமாக, அந்த பாஸ்டர் மூலமாக உங்களுக்கு போஷிப்பு வருகிறது. அப்போ உங்கள் மனசில் யோசிக்கிறீங்க, பா நம்ம இந்த ஊழியத்தை தாங்கணும், இந்த ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும், சரி செய்வோம். உங்கள் கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம ஏதாவது இந்த ஊழியத்துக்கு ஒரு காணிக்கை அமைச்சு வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உடனே செய்யாமல் விட்டும்போது நம்ம அதை செய்யவே மாட்டோம், அதை செய்யவே மாட்டோம். அதுதான் இங்கே தீத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு பவுல். இந்த 2ஆம் நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதும்போது, உங்களுக்குள் விருப்பம் உண்டானது போலவே
அதை நீங்கள் செஞ்சும் முடிச்சிருக்கேன்றார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுக்கும்போது எனக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசை பாஸ்டர், எனக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் இப்போ என்னால் முடியல. சரி, முடியலன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஆண்டவர் அதை ஒரு நாளும் தப்பாக எடுக்கவே மாட்டார். சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவள் கடைசி அடையை சுட்டு அவளும் அவளுடைய மகனும் சாப்பிட்டு சாகலாம் என்று இருக்கிறார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ சுடுகிற அந்த முதல் அடையை எனக்கு கொண்டு வா. இவருடைய மனசில் ஒரு பெரிய பாரம், நம்ம இதை கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணலாம்? ஆனாலும் அவள் விசுவாசிக்கிறாள். ஆகவே என்ன செய்கிறாள்? அவள் விசுவாசத்தில் நான் கொண்டு வரேன் யான்னு சொல்லிட்டு அந்த அடையை பண்ணிட்டு அதை கொண்டு கொடுத்துட்டான். அவள் கொடுக்குற வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே கிச்சனில் ஒரு வேளை பிள்ளைக்கு ஊட்டி விட்டு வாயை தொடச்சிட்டு சாரி ஐயா எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மகள் என்ன செய்தாள்? அவளுக்கு மனசில் ஒரு சித்தம், அந்த இதுதான் தேவ சித்தம், இல்லைன்னு இந்த தீர்க்கதரிசியை இந்த நேரத்துக்கு என் வீட்டை தேடி வந்திருக்கிறாரு, மனசில் அவர் கேட்டுட்டார், நான் கீழ்ப்படிஞ்சு செய்ய போகிறேன். என் பாஸ்டர் சொல்லிட்டார், இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார், இந்த பாரத்தை எனக்கு கொடுத்துக்கிறார், அந்த பாரத்தை நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன், அந்த பாரத்தை நான் காதில் கேட்டேன், என் மனசுக்குள்ளே வந்துச்சு, என் இதயம் சொல்லிச்சு, நீ ஏதாவது இதுக்கு உதவி செய்யலாமேன்னு சொல்லி தேவ சித்தத்தில், அதாவது இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, தேவ சித்தத்தினாலேன்னு போட்டிருக்குதுல, அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், நீங்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே, இங்கே தேவனுடைய சித்தத்தினாலேன்றதில் விட தேவனுடைய சித்தத்தின் வழி நடத்துதலினாலே, இங்கிலீஷில் போட்டிருக்குது பீயிங் led by the will of God, not doing the will of God, being led by the will of God. தேவனுடைய சித்தத்தின் வழி நடத்துதலினாலே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத நம்ம கொடுக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க இந்த தர்ம காரியத்தை தூங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகிறார். ஏன்? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும். என்ன அழகான ஒரு ஆசான், என்ன அருமையான ஒரு போதனை. அவங்கள்ட்ட எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்களேன். நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லாமல் எதையெல்லாம் கொடுத்தாங்க, எதிலெல்லாம் சிறந்துருக்கிறாங்க. ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொன்னால் நீ மேக்ஸில் முட்டை வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ இங்கிலீஷில் என்ன இவ்வளோ சூப்பராக 90 மார்க்ஸ் எடுக்கிற, சயின்ஸில் 100 எடுக்கிற, இவ்வளோ சூப்பராக படிக்கிற, நீ மேக்ஸ் என்ன உனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்து படிச்சின்னா மேக்ஸ்லேயும் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது எப்படி இருக்குது? நீ மேக்ஸில் முட்டை, நீ மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்ட, நீ மேக்ஸில் இந்த சமயம் விட்ட. அப்போ பவுலப்போஸ்தலன் இவ்வளவு நல்ல காரியங்கள் கொரிந்து சபையில் இருக்கும்போது இந்த ஒரு காரியத்தை பிழைப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்த விரும்பாமல் அவர்களை விட்டு கொடுக்காமல் பேசுகிறார். என்னவா? விசுவாசத்தில், போதிப்பில், டீச்சிங்கில், அறிவில், நாலெட்ஜில், எல்லாவித ஜாக்கிரதையிலும், அதாவது கேர்ஃபுல் பிலீவர்ஸு, தவறான உபதேசங்களை சபைக்குள்ளே விட மாட்டாங்க, தவறான மக்களையும் தவறான வழிபாடுகளையும் விட மாட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லான மக்கள். அடுத்தது அன்பு, பவுல் மேலேயும் அவருடைய ஊழியக்காரங்க மேலேயும் இந்த கொரிந்து சபைக்கு இருந்த அன்பு மட்டுமல்ல, மற்ற எல்லா காரியங்களும் சொல்லும்போது அது ஆவியின் வரங்கள், தீர்க்க தரிசன வரம், எல்லாத்துலேயும் இவங்க பெருகி இருக்கிறது போல. என்ன சொல்ல வராருங்க? எல்லாத்துலேயும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும். கையை வைத்து கல்வியா சொல்கிறீங்களா? இன்றைக்கி சில பேர் எல்லாத்துலேயும் பெருகி இருப்பாங்க, ஆனால் இந்த கொடுக்கறதுல அவங்க பெருக மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அதில் ஒரு குறைவு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து பார்க்குமானால் அதை அடுத்தது அந்த டிவோஷனில் வரும் 2 கொரிந்தியர் 9. ஆனால் இன்றைக்கி இந்த கான்டெக்ஸ்டில் பார்க்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்களேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லாவற்றிலேயும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரைகளையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உள்ளத்தில் என்ன பண்ணுவாரா? கிருபையை, சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரமும் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரமும் கர்த்தர் கொரிந்து சபையை பார்த்து கொடுக்கிற அந்த காரியத்தை எப்படி செய்யணும், இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் லே பண்ணிட்டு இருக்கிறாரு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் why we should give. 2 Corinthians chapter 9ல how we should give. Wow, this teaching is so good. எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்குது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் ஏன் கொடுக்க வேண்டும், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்கிறார். அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 15:14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, நீங்கள் பார்க்க முடியாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த ஞானத்தை குறித்து, இந்த கொரிந்து சபைகிட்ட இருக்கிற ஞானத்தை குறித்து மெச்சிக்கொள்கிறார். இப்படி பல காரியங்களை மெச்சிக்கொள்கிற பவுல் இவருடைய இருதயத்தில் என்னன்னு சொல்லியா, நீங்கள் மற்ற காரியத்திலெல்லாம் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. கொரிந்து சபை எப்படிங்க? விசுவாசத்தில், போதிப்பில், அறிவில், எல்லா வித ஜாக்கிரதையில், அப்புறம் அன்பில், மற்ற எல்லா காரியங்களையும் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகி இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் கொடுக்க சொல்லும்போது யாரையும் ப்ரெஸ் பண்ணி காணிக்க கொடுக்க வைக்க முடியாது, கூடாது. அது தவறு. கொள்ளைக்காரன் தான் என்ன பண்ணுவான்? கத்தியை காட்டி, ஏய் உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துரு, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன். பாஸ்டர் அப்படி செய்ய முடியுமா? ஆண்டவர் அப்படி செய்வாரா? ஏய் உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துரு, இல்லாட்டி சாமி கண்ணை குத்தும் அப்படி சொல்லி ஆண்டவரை மட்டும் கேட்க விரும்புகிறான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை மட்டும் கொடுக்கணும். நாங்கள் அழைப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுக்க சொல்கிறார்? மனப்பூர்வமாக கொடுக்க சொல்கிறார், உற்சாகமாக. அதெல்லாம் தான் சொல்லுறேன், எல்லாம் கடற்கடன் வருது பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி நீங்கள் இதை கொடுக்கணும். 8ஆம் வசனத்தை பாருங்கள், 2 கொரிந்தியர் 8:8 why we should giveல, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பெருக செய்ய போகிறார். நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தருடைய களஞ்சியங்களை நிரப்பப் போகிறார். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு மூட்டை போட்டால் 100 மூட்டை இருக்குது. சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் கம்ஸ் when you give. And when you give confidently, when you give ஜாக்கிரதையை பார்த்தேனே, அது நிமித்தமாகவும் உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே, டு டெஸ்ட் யோர் லவ். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். Paul never pressurized the Corinthian church. He always suggested things for people to make the right choices. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கட்டளையாக எதுவும் சொல்ல மாட்டார்.
இதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்மளை வருத்துகிற கர்த்தர் அல்ல, நமக்கு ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்கிறார். நம்ம மனசில் அவர் பேசும்போது அதை கேட்டு அதற்கு ஏற்றாற் போல கர்த்தருக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ பவுல் சொல்ல, நான் கட்டளையாக சொல்லலப்பா, மற்றவருடைய ஜாக்கிரதையை கண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும். அன்பினுடைய உண்மையை சோதிக்கும் பொருட்டா? வாவ்! அன்பின் உண்மையை சோதிக்கிறது எது? கொடுக்கிறது. ஆமாம், ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிறாருன்னு சொன்னால் அவர் வீட்டில் இருக்கிற டிவியை ஷேர் பண்ணுறாரு, அவர் வீட்டில் இருக்கிற கிரைண்டரு மிக்சி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. அப்போது அந்த அன்பு புரியுது. சில சுயநலமான கணவன் மனைவிகள் அதை பார்த்துருக்குறேன். எப்படின்னா, சம்பளம் வாங்கினா அந்த அம்மா அவங்க பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க, இவர் பேங்க்கில் போட்டு வச்சுருப்பார். 2 பேரும் ஆளாளுக்கு சர்வாசம் பலசரக்கு வாங்கிடு, நான் வரும்போது அது என்னங்க அது என்ன தனித்தனி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பணத்தை கொண்டு சேர்த்து வச்சு கர்த்தருக்கு காணிக்கை தசமமாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதிலிருந்து வீட்டு செலவுகளை பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு தொகையை சேமிப்பில் போட்டு பேங்க்கில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக செய்து, அல்லது ஒரு வீடை ஒன்று வாங்கி அதுக்கு லோனை கட்டி, இப்படியாக குடும்பத்தை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதிலிருந்து விதையாக ஞாயிற்றுக்கிழமையில காணிக்கை போடுகிறது. ஆஃபரிங், ஃப்ரீ வில் ஆஃபரிங். தசமபாகம் வேற, காணிக்கை வேற. தசமபாகம் கர்த்தர் கொடுத்த நன்மைக்கு நன்றி செலுத்துதல். காணிக்கை என்பது கர்த்தர் கொடுக்க போகிற நன்மைக்கு விதையாக போடுதல். அதுவும் வேணும், இதுவும் வேணும். எங்கள்மந்தியுடைய பிள்ளைகளை அப்போ பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, கட்டளையாக. இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இந்த செய்தியை பேசும்போது என் மனசில் க்ளீன் ஹார்ட் இருக்குது. ஏதோ நான் இந்த எழுப்புதல் ஜபத்துக்கு போயிட்டுருக்கிறதுனால இந்த மெசேஜை பேசி உங்கள்கிட்ட இருந்து காசை எடுக்கணுன்றதுக்காக இல்லவே இல்லை. கர்த்தர் இருதயத்தின் நினைவுகளை அறிகிறார். அவருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிவார். அதற்காக இந்த செய்தி இல்லை. இந்த செய்தி சீக்வன்ஷியலாக வந்துட்டு இருக்குது. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள். இப்போ 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளோ ஆச்சரியம் இல்லை, எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஆனால் டெய்லி நம்ம பேசும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் சரியாக பதில் தருகிறார், சரியாக நமக்கு நடத்துகிறார். சொல்லுங்கள் ஆமென். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொன்னேன். உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே நான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னார்? நம்ம 9 வசனம் வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுக்கு தெரியும்ல. அந்த கிருபை எப்படிப்பட்டது? அவர் ஐஸ்வர்யமானாக இருந்தோம், ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் அடங்கி இருக்குதுங்க. இந்த நீங்கள் தரித்திரர் நிலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய இந்த தரித்திரம் என்பது அவருடைய ஆவிக்குரிய நிலை, பூமிக்குரிய நிலை அல்ல. பூமிக்குரிய நிலையிலும் கூட பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எதுக்கு குழி உண்டு? நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். மீனிங் he never invested anything for himself. வாழ்கிற 3 வருஷம் வர்ற காணிக்கை எடுத்து அடுத்த ஊருக்கு மீட்டிங் நடத்தியிருக்கிறார். அவர் அதை பெருசாக எண்ணவே இல்லை. ஏன் என்னல? அவருக்கு அவர் பிதாவின் வலது பாரசத்தில் செல்ல பிள்ளையாக பரலோகத்தில் இருந்தவர். அவர் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பூமியில் இந்த திருப்பத்தூரில் இன்றைக்கி அவர் இவ்வளோ தாழ்த்தி சபைகளுக்குள்ளே இருக்கிறாரே. பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து தன்னை அவ்வளவாய் தாழ்த்தும் போது நம்ம எவ்வளோ தாழ்த்தணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணாருங்க? தரித்திரரானார். எதற்கு தரித்திரரானார்? நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி. அப்போ கொடுக்கும்போது நம்ம மூலமாக மற்றவங்க ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் கொடுக்கணும். நம்ம மூலமாக சபை வளரணும். நான் உண்மையில் சொல்கிறேன், சில பேருக்கு இருதயத்தில் கடவுளுக்கு கொடுத்த பிறகு ஒரு மனசில் ஒரு பெருமை வந்துடுது. நான் தான் கொடுத்தேன். நேபுகாத்நேச்சார் பாபிலோனை கட்டி முடிக்கிறதுக்கு காரணமே கர்த்தர் அவருக்கு கொடுத்த கிருபை. எல்லாரும் சொல்லுங்க கிருபை.
உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தது, அதை ஆசீர்வதித்தது யாருங்க? அவருடைய கிருபை. சொல்லுங்கள், கிருபைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போது இந்த கிருபை தானே. ஆனால் இந்த கிருபையை, ஆண்டவர் கொடுத்த கிருபையை அவர் அறிக்கை செய்யாமல், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுத்ததை நம்ம ஒரு நாளும் சொல்லி காமிக்கவே கூடாது. ஒரு முறை ஒரு சபையில் இப்படியாக நடந்ததாம். அந்த சபைக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. நிறைய பேருக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், டெலிவரன்ஸ் கிடைக்கும். அப்போது ஒரு குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனிதன் அந்த ஆலயத்துக்கு வந்தார். அந்த மனிதனை பார்க்கும்போது ரொம்ப வேதனையோட வாழ்வா சாவான்ற நிலையில் வர்றார். ஏன்னா குஷ்டரோகம் அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. குஷ்டரோகின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றும் இல்லாதவரா, அவர் அப்படியே நலிந்து போய் ஏன் வாழ்கிறோன்ற நிலையில் இருந்தவரை யாரோ பார்த்து கொண்டு வந்துருக்கிறாங்க சர்ச்சுக்கு. ஸோ பாஸ்டர் அவருக்காக ஜெபித்தார். ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். அவருடைய உடம்புல அந்த அசுத்தாவிகள் வெளியேறினது, அவருக்கு சுகம் கிடைத்தது. அவர் இப்பொழுது என்ன பண்ணாருங்க, சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சபையில் பெரிய தசமபாகம் கொடுக்குற ஒரு மனுஷனாக கர்த்தர் அந்த சபையில் உயர்த்தி விட்டார். ஆனால் இந்த சபையில் உயர்த்தப்பட்ட அந்த மனிதன் பாஸ்டரை எப்படி யோசித்துக்கிட்டாருன்னா, நம்ம சொல்கிறதெல்லாம் பாஸ்டர் கேட்கணும். ஏன்? நான் தான் அதிகமாக தசமபாகம் கொடுக்குறேன், நான் கொடுக்கல இந்த சபையினுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் கொடுக்கலன்னா இவங்க தள்ளாடிடுவாங்க. ஸோ நான் கொடுக்கறத வச்சு தான் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறத வச்சு அவங்க அந்த பாஸ்டரையோ ஊழியக்காரங்களையோ பண்ணும்போது கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுவார். ஒரு நாள் இந்த வாலிபன் என்ன பண்ணான்னா, அவங்க சபையில் இருக்கிற ஒரு பெண், ஒரு இளம் பிள்ளை, அவள் படித்து கொண்டிருக்கிறாள். பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, அந்த வீட்டில் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க அடித்து பதறி போய் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர், நீங்கள் தானே இந்த வாலிபனை ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி நம்ம சபையில் வச்சிங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனேயே இந்த மாதிரி சொல்கிறாரு, எங்கள் பிள்ளையை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஓயாமல் பாஸ்டர் என்னாச்சு கேட்டிங்களா, பாஸ்டர் என்னாச்சு பேசுனீங்களா, பாஸ்டர் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஒரு நாள் இந்த பாஸ்டர்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டான், ரொம்ப அவமானப்படுத்திட்டு சொல்கிறான், ஐயோ நான் கொடுத்த காசில் தானே நீ இந்த சபையை நடத்துகிறேன், நான் கொடுத்த காசில் தானே, நான் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுன்ட்டார். நான் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுன்னு சொல்லிட்டார். உடனே இந்த பாஸ்டருக்கு பலிபீடத்துக்கிட்ட நிற்கிறாரு. இந்த வார்த்தை அந்த மனுஷன் சொன்ன உடனே அவர் சொன்னாரா, நான் கொடுத்த காசு, நீ கொடுத்த காசில் இந்த சபை நடக்க நினைக்கிறியா? இல்லவே இல்லை, கர்த்தருக்கு கொடுத்துருக்கிற, கர்த்தர் தான் இந்த சபைக்கு கொடுத்துருக்கிறார், நீ இல்லை. நான் உனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் திருப்பி வாங்குறேன்ட்டார். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகியம் திருப்பி வந்துருச்சு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா அந்த அரிப்பு மறுபடியும் சரீரத்தில் ஆரம்பித்து இவர் கண்ணு முன்னாடியே அரிச்சிக்கிட்டு போனார். கொஞ்ச நாளில் அந்த மனிதன் மரித்து விட்டார். கண்மணத்துடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு செய்யும்போது எப்போதுமே வலது கை இடது கைக்கு தெரியாத மாதிரி செய்யணும். நம்ம எப்போதுமே நம்முடைய முழு இருதயத்தோடு செய்யணும், சந்தோஷமாக செய்யணும், உற்சாகமாக. கொடுத்த பிறகு அதை மறந்துடணும். எவ்வளோ கொடுத்தோன்னு உட்காந்து கணக்கு போட்டு, நான் இது வரைக்கும் இந்த மாதம் எவ்வளோ கொடுத்துருக்குறேன், இந்த வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்குறேன், எவ்வளோ நான் இன்னும் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்குறதுல ஓவராக கொடுத்தேன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம மனசில் அந்த இன்ஸ்டிங்கில் கர்த்தர் கொடுக்க சொன்னார்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்ன நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ பவுல் அப்போஸ்தலன் இதை டீச் பண்ணுறாரு, எப்படி கொடுக்கணுன்றதை அவர் சொல்லி கொடுக்குறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவியில், அந்நிய பாஷையில், மற்றவங்களுக்கு செய்கிற ஊழியத்தில் எல்லாத்துலேயும் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். காரணம் என்ன? அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அவர் தரித்திரரானார். ஏன் அப்படி போராக மாறினார்? ஏன்னா அவர் எல்லாத்தையும் நமக்காக கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அவர் தனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறார்? தரித்திரர் ஆகிட்டார். அவர் சொல்லுவோம்ல, நடு ரோட்டில் வந்து நின்றுட்டேன் உதவி செய்கிறதுக்கு. ஆண்டவர் அப்படி தான் நடு ரோட்டில் வந்து நின்றுட்டார், சிலுவையை தூக்கிட்டு நடக்கிறார். அவர் தப்பு பண்ணவே இல்லை, சவுக்கடி வாங்குறாரு. ஏன் இதெல்லாம் சகிச்சார்? ஒரு நாள் நம்ம ஒரு பிள்ளையாக மாறும்போது
கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்தும்படிக்க. அதுக்காக தான் அவர் தரித்திரரானார். அவருடைய ட்ரெஸ்ஸை கூட சீட்டு போட்டு பிரித்து கொண்டார்கள். அவர் ஒரு பெட்டி வச்சிருக்கல, ஒரு வீடு நிறைய ட்ரெஸ் வைக்கல, அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அவுத்து வச்சு அதுக்கு சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை கொடுக்கிறவங்களா, அதுவும் சாதாரணமாக இல்லை, உதாரத்துவமாய் கொடுக்கிறவங்களா கர்த்தர் உங்களை வல்லமையை நிரப்ப போகிறார். உங்களை ஆசீர்வதி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதுக்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாக இருக்கும். கையை இது கொடுக்கிறது உங்களுக்கு உள்ளத்துக்கு தகுதி. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் அதே போல் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை தகுதிப்படுத்த போகிறார். நீங்கள் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிங்க, அதை கொடுத்து முடிக்க போகிறீங்க. அதுவே உங்களுக்கு தகுதியாக இருக்க போகிறது. பதினோராம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்க. இப்போ செஞ்சு முடிச்சிருங்க. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? எஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்ததை செஞ்சு முடிங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் பாருங்களேன், நம்ம இன்றைக்கி வாசித்த அந்த எனக்கு அந்த ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது இந்த அருமையான இந்த சகையுடைய ஸ்டோரி இல்லை. ஆஸ்தியில் பாதியை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல் அவர் சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற யாரையாவது ஏமாத்துறதுன்னா அந்த மீதம் இருக்கிற பாதியில் நான் என்ன பண்ண போகிறேன், 4 மடங்காக திருப்பி கொடுத்துட போகிறேன். அதுக்கு பிறகு சகையுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் கொடுத்து சிவந்த கரத்தை உடையவராக இருந்ததுனாலே அவர் கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கு பிறகு கர்த்தர் அவர் இப்போ என்ன பண்ணார், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அவர் தரித்திரராக போயிருக்க மாட்டார். அவர் பாதியை கர்த்தர் நிச்சயமாக ஃபுல்லாக மாற்றிருப்பார். அவர் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்கள் ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் கொடுக்கறதுக்கு நான் மனதுள்ளவனாக இருந்தேன், இன்னையிலிருந்து உடனே கொடுக்க போகிறேன்ப்பா. கர்த்தருக்கு உடனே கொடுக்க போகிறேன். ரீபான் தானாமாஷே. நீங்கள் நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் எப்படி கொடுக்கணும்னு சித்தமாக இருக்கிறேன் கேட்டிங்கன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே நான் கொடுக்கணும்னு சொல்லி வாயில் மட்டும் சொல்லாதீங்க, அதை நிறைவேற்றவும் வேண்டும். அதை உடனே நிறைவேற்றணும். கர்த்தர் அதுக்குரிய கிருபைகளை தருவாராக. ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கண்ணை மூடி மூடி என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன விதைக்க விரும்புகிறீர்கள், ரியான் தூலாபா ஷகலபா துரபி, அதையெல்லாம் இப்போ உங்கள் கண் முன்னாடி நிற்க வச்சு, ஆண்டவரே இந்த காரியெல்லாம் நான் செய்ய விரும்புகிறேன், இந்த காரியெல்லாம் நான் கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு பலன் தாங்க, இதை விட அதிகமாக எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ரபாதனமா ஷீகபாலபா, என்னால் இவ்வளோ முடிகிறது, இதை நான் இப்போ கொடுக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து 1000 மடங்காய் பெருகச் செய்யுங்க. அப்பா, உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இன்றைக்கு இந்த வாஞ்சை ஆவல் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், எழுப்புதலுக்கென்று கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கேட்ட அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீங்களே, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, பெருகப்படுவேன்னு சொன்னீங்களே. ஆபிரகாமுக்கு எபிரேயர் 6:14 நீங்கள் சொன்னீங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படுவேன் என்று சொன்னீங்க. கர்த்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவீராக. அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அப்பா, கர்த்தர் நீ திருப்பத்தூரை எப்ராயிம் என்று அழைத்து நேற்று ஆசீர்வதித்தீர், அதுபோல கர்த்தர் யூதாவுக்கும் சூப்பர் நேச்சுரல் டெட் கேன்சலேஷன் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். எஸ் டாடி, கர்த்தரே பிள்ளைகளுக்கு அழைத்து சொல்ல போகிறேன், எல்லாம் முடிந்தது, இனி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண ஆண்டு நினைவுகளை ஜனவரி 26 கொண்டாடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரகபா ஷந்துலபா ரபதனபிதுலபா ரியான் துலபலபா சிகபா. சகல நற்கிரியைகளிலும் பெருகினது போல நீங்கள் கொடுக்கிற காரியத்தில், கர்த்தருடைய காரியத்தில்
பெருகுவீர்களாக என்று சொல்லி அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.